அண்ணா சொன்னார், தினந்தோறும் சர்ச்சைக்கு போகிறார் என்று சொன்னார்கள். தினந்தோறும் 1000 முறை ஸ்தோத்திர பலி புக்கம் படிச்சிடுவேன். ஆனால் ஒரு 15 வருடமாக தொடர்ந்து படித்துக் கொண்டு இந்த 2 நாள் படிக்காமல் போய்விட்டு ரொம்ப வரும்போது காரில் எடுத்து படிச்சு கொண்டே வந்தேன். 200 படித்து விட்டேன். இந்த மாலைக்குள்ளாக அதை முன்ன சர்ச்சில் உட்கார்ந்தா அதை முடித்து விட்டு தான் வெளியே வருவேன். ஒரு முறை ஒருத்தர் கேட்டார், ஐயா டெய்லி படிக்கிறேன்? ஆமா டெய்லி படிக்கிறேன். முன்னெல்லாம் முழங்கால் நின்று படிப்பேன். இடையில ஏற்பட்ட பிரச்சனையை டாக்டர் சொன்னார், ஏங்க முழங்கால் போட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை, உட்கார்ந்தே படிங்க என்று சொன்னார். அவருடைய அறிவுரை ஏற்று உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தேன். ஒருத்தர் கேட்டார், ஐயா நான் அவசரமா வாங்கன்னு உங்களை கூப்பிட்டா நீங்க வருவீங்க, நான் என்னத்துக்கு கூப்பிடுவீங்கன்னு கேட்டேன். ஒரு 100 கோடி தரேன்னு சொன்னா வருவீங்களா? நான் சொன்னேன், 1000 கோடி கொடுத்தாலும் அற்புதமான ஆலயத்துக்கு சென்று 1000 முறை ஸ்தோத்திர பலி சொல்லிவிட்டு தான் வருவேன் என்று சொன்னேன். உங்களுடைய வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் சாமி. இதை நான் வைப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மொர்தெகாய், சின்ன வயசுல நான் என்ன கேட்பேன் என்றால், நிறைய படித்திருக்கிறது உண்டு. நான் கேட்பேன், மொர்தெகாயை போல என்னை உயர்த்தும் கர்த்தாவே என்று. ஐயா அது ஏன் என்று எனக்கு தெரியாது. அதாவது ஒரு குலுக்கல் சீட்டு கொண்டு வந்தார்கள். ஐயா இருந்து ஒன்று எடுங்கள், அதில் நிறைய சுவிசேஷங்கள் பைபிளில் இருக்கிற பல பேர் இருக்கும். நீங்கள் நான் சொன்னேன், நான் எடுப்பேன், மொர்தெகாய் பேர் எடுப்பேன் என்று சொல்லி எடுத்தேன். மொர்தெகாய் பேர் வந்தது. பெரிய குருத்தோலை ஞாயிறு இருந்து எல்லாருக்கும் அந்த குருத்தோலை கொடுத்து கொண்டே வந்தார்கள். நான் கண்ணை மூடி சொன்னேன், ஆண்டவரே இந்த விரல் அளவுக்கு ஒருத்தர் எனக்கு ஒரு சிலுவை செய்து கொடுத்தா பைபிளில் பத்திரமா வைத்துக் கொள்வேன், அது இந்த விரல் அளவை தாண்டக்கூடாது, எனக்கு வேண்டும் அப்படின்னு ஜெபித்து விட்டு நின்று கொண்டே இருந்தேன். சர்ச்சு உள்ளேருந்து ஒருத்தர் வந்தார், வெளியில சொன்னாரு, ஐயா உங்களுக்கு சின்ன சிலுவை செஞ்சிருக்கேன். அப்போ சிறிதோ பெரிதோ நம்முடைய இருதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றுகிற தேவன் இருக்கிறார். நம்மில் இருக்கிறவர் பெரியவர். இதை நான் உணர்ந்திருக்கிற காரணத்தினாலே தான் என் வழியை செவ்வாய்ப்படுத்தி நேர்படுத்தி ஒரு சரியான பாதையில செல்ல வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கேன். உங்கள் ஜெபத்திலே என்னை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.